பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் எனக்கு பிரியமான அன்பின் சகோதரர்களே, உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, ஆண்டவர் நல்லவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாகும் புத்தகத்திலே 1 அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த வசனம் இவ்விதமாய் தொடங்குகிறது. ஆண்டவர் நல்லவர் என்று துவங்குகிறது. அவர் நல்லவராம், துன்ப காலத்திலே அவர் அடைக்கலமானவராகவும் இருக்கிறார். அவர் அரணான கோட்டையாகவும் இருக்கிறார். அவரிடத்திலே அடைக்கலம் புகுவோரை அவர் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரர்களே, ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை தாண்டி வர வேண்டியதாக இருக்கிறது. எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு மகிழ்ச்சியே நீடித்திருக்கும் என்று நாம் சொல்லுவதற்கு இல்லை. துன்பங்கள் நமக்கு வரும், வராது என்று நான் சொல்வதற்கில்லை. துன்பங்கள் நிச்சயம் வரும், பாடுகள் நிச்சயம் வரும். அந்த நேரத்திலே பாடுகளையும் துன்பங்களையும் தீர்த்து கொள்வதற்கு நாம் எங்கு அடைக்கலம் தேடுகிறோம் என்பது முக்கியம். பல பாடுகள் தீராமல் போனதற்கு, பல பிரச்சனைகள் தீராமல் போனதற்கு, பல சகோதரர்கள் பல வேதனையிலிருந்து விடுதலையாகாமல் போனதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் மனிதரிடத்திலே அடைக்கலம் தேடினார்கள். உலகத்திலே அடைக்கலத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரிடத்திலே அடைக்கலத்தை தேடுகிறவர்கள், அவரையே நம்புகிறவர்கள், அவருடைய பாதத்தில் மட்டும் கண்ணீரை சிந்துகிறவர்கள் யாரோ அவர்களை ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, இந்த நேரத்தில் நீங்கள் யாரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த மனிதனை நம்பி அடைக்கலம் புகுந்திருக்கிறீர்கள்? நீங்கள் ஆண்டவரிடத்திலே அவரிடத்திலே நன்மை எதிர்பார்த்து அவரிடத்திலே அடைக்கலம் புகுந்து கொள்வீர்களானால், அவரை நாடி வருவீர்களானால் நிச்சயம் அவர் உங்களை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. யாரானாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை அறிந்தவரோ அல்லது இதுவரை அறியாதவராக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே நீங்கள் தேடி வரும்போது அவர் உங்களை ஆதரித்து உங்களுக்கு ஆறுதல் செய்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இப்பொழுது அவரிடத்தில் நம்பி வாங்க, அவர் உங்களை ஆதரிக்கட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? என் அன்பு ஆண்டவரே, இந்த நேரத்தில் எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டார்களோ, என்னை பார்த்தார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் தகப்பனை உம்மிடத்தில் அடைக்கலம் புகும்பொழுது நீர் அவர்களுக்கு நன்மை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். உம்மை நம்பி வருகிறவர்கள் யாரானாலும் அவருடைய வேதனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், உம்முடைய நாமத்தில் மாறட்டும். ஒரு புதிய விடுதலை அவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.